12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.1 12வது கணக்கு பார்க்குறோம். a இன்ட்டு 5 3 -1 -2 ஈக்குவல் டு 14 7 7 7 எனில் ai காண்க அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு அணிகளுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். 5 3 -1 -2ங்கிற அணியை பின்னு எடுத்துக்கலாம். 5 3 -1 -2. இதே போல் மற்றொரு அணி நமக்கு என்ன இருக்குது? 14 7 7 7. அதை சின்னு எடுத்துக்கலாம். சி ஈக்குவல் டு 14 7 7 7. எண்க தரலாம். 7 வெளியில் எடுக்கிறப்ப 14ல் 2 7, 7ல் 1 7 1 1. சிங்கிற அணியிலிருந்து 7 பொதுவாக வெளியில் எடுத்து எழுதியிருக்கிறோம். கணக்கிட வேண்டிய மதிப்பெண்ண ஏயின் மதிப்பை கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம கொடுத்த நேமை கேள்வியில் கொடுத்துடலாம். ஏ 5 3 -1 -2ங்கிற அணிக்கு என்ன நேம் கொடுத்துருக்குறோம்? பின்னு கொடுத்துருக்குறோம். அப்போ இங்கே பின்னு கொடுத்துடலாம். ஈக்குவல் டு அதே போல் 14 7 7 7ங்கிற அணிக்கு சீனு நேம் கொடுத்துருக்குறோம். ஈக்குவல் டு சீனு குறிப்பிடலாம். இந்த இடத்துல ஏவோட மதிப்பு தான் நமக்கு தெரியணும். அப்போ ஏவை மட்டும் இடது பக்கம் வச்சுட்டு இடது பக்கம் இருக்கக்கூடிய பி ஆனது வலது பக்கம் போகிறப்ப நமக்கு என்னவாகும்னா பி இன்வர்ஸ்ன்னு ஆகிடும். அப்போ சி பி இன்வர்ஸ். அப்போ ஏ வேணும் அப்படின்னா சி பி இன்வர்ஸுக்கு மதிப்பு கணக்கிடணும். அப்போ முதல்ல பி இன்வர்ஸ், பிக்கு நேர்மாறு எழுதணும். இப்போ பி இன்வர்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன? பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இன்ட்டு HB. இது நமக்கு தெரியணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் பி அதாவது அணிக்கோவை மதிப்பு பிக்கு கணக்கிடலாம். 5 3 -1 -2 இதனுடைய அணிக்கோவை மதிப்பு 5 பெருக்கல் -2 -10 -1 பெருக்கல் 3 -3ன்னு வருது. அப்போ என்ன கொடுக்கலாம்? +3 ஈக்குவல் டு -10 + 7ஓட மதிப்பு என்ன? 7. என்ன 7? -7. இது நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கிறதுனால பி இன்வர்ஸ் காண இயலும். HB எழுதுகிறோம். HB ஈக்குவல் டு முதல் கிராஸில் எழுதக்கூடிய அணி அதை நம்ம என்ன செய்யலாம்? இடம் மாற்றிப்போம். அப்போ இங்கே -2 5. அடுத்து எழுதுகிறப்ப குறியை மட்டும் மாற்றும். +3க்கு -3 -1க்கு +1. HB எழுதிட்டோம். அப்போ பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட மதிப்பு -7, HBயோட மதிப்பு -2 -3 1 5. இது எழுதிட்டோம். கணக்கிட வேண்டியது ஏ. ஏ அப்படிங்கிறது என்ன? சி பி இன்வர்ஸ். சியோட மதிப்பு எழுதிடுறோம். சியில் பொதுவாக 7 வெளியில் எடுத்துகிட்டு வேட்டி என்ன இருக்குது? 7 2 1 1 1. இது சி அணி. பெருக்கல் பி இன்வர்ஸோட மதிப்பு 1 -7 -2 -3 1 5. மாறிலி மதிப்புகளை முன்னாடி எழுதிடலாம். 7 பெருக்கல் 1 -7 -1/7ன்னு எழுதிடலாம். அணிகள் என்னென்ன இருக்குது? 2 1 1 1. மற்றொரு அணி -2 -3 1 5. ஏழு 7 கேன்சல் ஆகிடும். அப்போ வெளியில் என்ன குறி இருக்குது? மைனஸ் குறி இருக்குது. ரெண்டு அணிகளையும் பெருக்கிறோம். முதல் அணியின் நிறையோட இரண்டாவது அணியின் 2 நிரல்களையும் பெருக்கி எழுதுகிறோம். அப்போ 2 பெருக்கல் -2 -4 1 பெருக்கல் 1 +1. அதே நிறையோட அடுத்த நிரலை பெருக்கி இரண்டாவது மதிப்பாக எழுதுகிறோம். 2 பெருக்கல் -3 -6 1 பெருக்கல் 5 5 + 5. அடுத்து இரண்டாவது நிறைக்கு வரும் முதல் அணியில் இந்த இரண்டாவது நிறையோட இரண்டாவது அணியின் மதிப்புகளை பெருக்கிறோம். 1 பெருக்கல் -2 -2 +1. 1 பெருக்கல் -3 -3 1 பெருக்கல் 5 +5. இப்போ -12
-4 + 1 -3, -6 + 1 -5, -2 + 1 -1, -3 + 5 + 2 இது எழுதிட்டோம். வெளியில் என்ன குறி இருக்குது? மைனஸ் குறி இருக்குது. அந்த மைனஸால் அணியில் இருக்கக்கூடிய மதிப்புகள்லாம் நம்ம பெருக்கிட்டோம்னா மைனஸ் பெருக்கல் -3 + 3, மைனஸ் இன்ட்டு -1 + 1, அடுத்து +1, -1 மைனஸ் இன்ட்டு +2 -2. இது தேவையான ஏயின் மதிப்பாகும். therefore a = 3 1 1 -2. தேங்க்யூ.